எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோளக்கூழ் காய்ச்சி உறைய வச்சாச்சு. உறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்காக பால் புழிஞ்சி அதில் அந்த சோளத்தில் போட்டு அந்த பாலை ஊற்றி, நாட்டு சர்க்கரை வேண்டாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சீனி வேண்டாம் சீனி. எங்களுக்கு சீனி தான் பிடிக்கும், அதனால நாங்கள் சீனி போட்டு சாப்பிட்றோம். சில பேர் மோர் ஊற்றி அப்படி கூட சாப்பிட்லாம். யாருக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அப்படி. ஆனால் பால் இந்த குளிர் நேரத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. உடம்புக்கும் குளிர்ச்சி. அதனால் சோளக்கூழ் குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோளக்கூழ் காய்ச்சி உறைய வச்சாச்சு. உறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்காக பால் புழிஞ்சி அதில் அந்த சோளத்தில் போட்டு அந்த பாலை ஊற்றி, நாட்டு சர்க்கரை வேண்டாம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சீனி வேண்டாம் சீனி. எங்களுக்கு சீனி தான் பிடிக்கும், அதனால நாங்கள் சீனி போட்டு சாப்பிட்றோம். சில பேர் மோர் ஊற்றி அப்படி கூட சாப்பிட்லாம். யாருக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அப்படி. ஆனால் பால் இந்த குளிர் நேரத்தில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. உடம்புக்கும் குளிர்ச்சி. அதனால் சோளக்கூழ் குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.